ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாரத்தில் ஒரு 2 வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, எடிட் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 11:00 போட்டுடுறேன். இன்றைக்கி லஞ்சிலேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். லஞ்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைச்சி வச்சுட்ருக்கேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சியை விட கொஞ்சம் பூண்டு அதிகமாக இருக்கும்போது அது ஃப்ளேவர் ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன். சமைக்கிறதுக்கு இந்த பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ சீசன் டைம் காய் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இதை நான் அவ்வளோ வாங்க மாட்டேன், எப்போயாச்சும் ஒரு சில டைம் தான் வாங்குவேன். நான் நார்மலாக தண்ணியிலலாம் போட்டு ஊற வைப்பாங்க பார்த்தீங்களா, அது அந்த ட்ரையான பட்டாணி மட்டும்தான் வீட்டில் வச்சுருப்பேன், காஞ்ச பட்டாணி. சரி அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது தீர்ந்துருச்சுன்றதுனால இதை போய்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக புதினா தழை, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் முந்திரி, மிளகு, சீரகம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணலான்றது தான் பிளான் பண்ணேன். அப்புறமா கொஞ்சம் பிளானை மாற்றியாச்சு. பன்னீர் இருந்தது, அது கட் பண்ணிவிட்டு அப்படியே புலாவ் மாதிரி பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. மிளகு சீரகெல்லாம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இந்த பட்டை, கிராம்பு, லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அதை மொத்தமாக கூட போட்டு அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு தேங்காய் பால் போட்டுட்டாலுமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது தாளித்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு தான், நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சிக்கன் தொக்கு மாதிரி வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கலர் மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன், அரைச்சேன். அதனால் சரி ஒரு ஸ்பூன் எடுத்தேன், கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. சரி பரவாயில்ல, போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு இது ஒரு மாதம் கிட்ட வரும். நான்வெஜ் எதுவும் சமைக்கலைன்னா, அப்படி அதிகமாக நான்வெஜ் சமைக்கிறேன் இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி புலாவ், அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது, வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரிலாம் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். எப்போவுமே அரைச்சி கொஞ்சம் ஸ்டாக்கில் வச்சுப்பேன். இன்றைக்கி தீர்ந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜிலுமே வச்சுட்டு வந்துட்டேன். இது அதுக்குள்ளே கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிடுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வேணாம். கொஞ்சமாக தேங்காய் இருந்தது, அந்த தேங்காயுமே போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது நம்ம வெறுமனே தண்ணி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். எனக்கு தேங்காய் இருந்துச்சுன்றதுனால நான் தேங்காய் பால் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் வச்சதுனால தான் இந்த பன்னீர் கட் பண்ணி போட்டுக்கலாம், பன்னீர் புலாவ் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளானை மாற்றியாச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவேன். எனக்கு நைட்டு குழம்புக்குமே வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணேன். ஆனால் இது உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது இது அவ்வளோ டக்குன்னு உடையாது. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே போடும்போது உடஞ்சிரும். கொஞ்சமாக நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா கூட ஓகே. அதிகமாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல, நம்ம போட்டு கூட எடுத்துடலாம். அதை அப்படியே போட்டுட்டு நம்ம உடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப நேரம் தான் தண்ணியில் பன்னீர் வச்சுருக்கக்கூடாது. தண்ணியில் போடும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு அது அந்தளவுக்கு உடையாது. நான் பன்னீருமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப்பு தேங்காய் பால் வந்துச்சு, 1 கப்பு இல்லை. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் கொஞ்சமாக தான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். அது ஒரு கிளாஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். இது நைட்டுக்கு நம்ம ஏதாச்சும் சப்பாத்தி செய்யும் போது குழம்பு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் பட்டாணியும் இந்த பன்னீரும் எப்படியாச்சும் காலி பண்ணிடணும். ரொம்ப நாளுக்கெலாம் இதை வச்சுக்க மாட்டேன். ஒரு சில பேர் இது ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. எனக்கு அது என்னமோ தெரியாது, எனக்கு பிடிக்காது. அந்த ஃப்ரெஷ் பட்டாணி பிடிக்காது. அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நாளில் ஏதாச்சும் சமைக்கும் போது போட்டு சமைச்சு காலி பண்ணிவிடுவேன். அப்படி தான் ரெடி பிளான் பண்ணியாச்சு. சாப்பாடு அரிசியுமே போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். இது பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போட வேண்டியதே இல்லை. கொஞ்சம் இந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்குன்றதுனால கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டுலாம் தட்டும் பார்த்திங்களா, அது வச்சுருக்கேன். இல்லை மேலே உங்களுக்கு ஏதாச்சும் வெயிட் இருந்தால் கூட வச்சுக்கலாம். இது அப்படியே
பொறுமையாக இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் கூட ஓகே தான், ஒரு 15 நிமிஷம் சின்ன பர்னரில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். நானுமே வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் அதை விட பெருசு தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பர்னர்லேயே வச்சுட்டேன். அப்படியே வந்து சைடில் வந்து பாத்திரம் எல்லாம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையோடு வந்து பாத்திரம் கழுவிட்டா நமக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். இந்த சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது ஃபுல்லாமே வெயில் டைமாக நம்ம வந்து காலையில் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். வெயில் டைமில் வந்து கிச்சனில் நின்று வேலை பார்க்குற மாதிரிலாம் இல்லை. பாத்திரம் கழுவுறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கழுவிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது கழுவிட்டு இருக்கேன். ரோஷன் மித்தி 2 பேருமே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 12th எக்ஸாம் போயிட்டுருக்கா. ஆஃப் டே தான் ஸ்கூல். காலையில் ஸ்கூல் வச்சா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். எந்திரிக்கிறது வந்து சீக்கிரமாக தான் எந்திரிக்கிறேன். ஆனால் வேலை பார்க்குறதுக்குலாம் கொஞ்சம் நேரம் போயிடுது. அவங்க பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ காலையில் வந்து அந்த டைமுக்குலாம் எந்திரிச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எப்போவுமே வந்து லீவ் டைம்னா ஒரு 10 மணிக்கு தான் காலையில் டிஃபனே அப்படி தான் இருக்கும். ரொம்ப லேட்டாக எந்திரிப்பாங்க. நானுமே எழுப்ப மாட்டேன். சரி எல்லா நாளுமே ஸ்கூல் போகிறதுக்கு வந்து சீக்கிரமாக எழுப்பிடுறோம், மற்ற நாளில் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நம்மளுமே வந்து சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப தூங்கும்போது அம்மா எழுப்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் நான் வந்து காலையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு லீவ் டைமில் வந்து எழுப்பவே மாட்டேன். அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மற்ற டைமில் வந்து எழுப்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஸ்கூல் போகணும்ல அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பெருக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அவங்க காலையிலே கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துருங்க, ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் ஏதாச்சும் ஜாம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கூட வேணான்ட்டாங்க. சரி நெய் போட்டுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 4 ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வந்து நம்ம அதை அப்படியே போட்டு எடுக்கணும். அதுதான் வேலையே. கொஞ்சம் லைட்டாக மாறுனுச்சுன்னா வந்து மித்திக்கு பிடிக்கும். ரோஷனுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு பிடிக்கும். ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணுறதுல கூட நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அவனுக்கு ஒரு மாதிரியாகவும் மாற்றி மாற்றி சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சிம்பிளாக முடித்தா கூட அதில் ஏதாச்சும் நமக்கு ஒரு வேலை இருக்கும் பார்த்திங்களா, அப்படி தான் இருந்தது. வெயில் வந்து காய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்குமே நான் தான் கூட்டிகிட்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கூப்பிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால அவங்க வந்து வரல. சரி நம்மளே கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அதனாலே வந்து முடிச்சாச்சு. டக்குன்னு முடிச்சதுக்கப்புறமா வந்து சாப்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த புலாவுக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும். இல்லைனா அப்படியே அது தொக்கு மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் சரி வெஜ்ஜிலே முடிச்சிட்டோம். இல்லைனா ஒரு சிக்கன் வந்து வச்சு சாப்பிட்டுருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக முடிச்சிடலாம். நம்ம வந்து பிரியாணியில் இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குழம்பு வந்து நான்வெஜ் குழம்பாக இருக்கணும். இது வந்து நம்ம நான்வெஜ் இல்லைன்றதுனால தான் பன்னீர் போட்டேன், இல்லைனா போட்டிருக்க மாட்டேன். அப்படியே வந்து சிம்பிளாக வந்து ஒரு சிக்கன் வச்சுட்டா முடிஞ்சிட்ருக்கோம். தயிர் பச்சடி வச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்குமே வந்து ரொம்ப பெருசாலாம் கேட்கல, தயிர் பச்சடியே போதும், குழம்புலாம் எதுவும் வேணான்ட்டாங்க. சரி மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வேலை பார்க்க விரும்பல, வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால. அப்படியே சாப்பிட்டாச்சு. உட்காந்து நாங்கள் 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ரோஷன் இங்கேருந்து போகும்போதே கேட்டுட்டு போனான், அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க கேட்டுகிட்டே போனான். எப்போவுமே வந்து அவங்க அப்பா தான் ஸ்கூல் கூப்பிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும், வரும்போது ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் டைம்ன்றதுனால கடையில் தான் அதிகமாக வாங்குற மாதிரியே இருக்குது. வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் அவ்வளோவா செய்யறதில்ல. கேட்டுகிட்டே இருக்காங்க. என்கிட்டையுமே வந்து கேட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டேன். வரும்போது சரி போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்தேன். தர்பூசணி தான் வாங்கிட்டு வந்தேன். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருவோம், நம்ம வந்து இருக்கிற வேலை கூட பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணிலாம் வச்சுட்டேன். சமைச்ச பாத்திரம் கொஞ்சம் இருக்கும். இப்போ சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரம் தான் இருக்கும். மற்றபடி எல்லா பாத்திரம் வந்து கழுவி முடிச்சாச்சு. அதை வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து உட்காந்து சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே இருந்தேன். பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அவங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே நம்ம அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நம்ம வேகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள், அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படியாச்சும் அவங்கள வந்து அந்த ஒரு வழியாக அந்த டைமுக்குள்ளே அவங்கள எப்படியே
கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே நம்ம வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற நேரம்லாம் நமக்கான நேரம் தான். பொறுமையாக ஒவ்வொரு வேலையை பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து இந்த நேரத்துக்கு வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஸ்லோவாக வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணியெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டிருந்தேன். அந்த துணியுமே எடுத்து உள்ளே வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஏசி போட வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது. அந்த துணியோட சில்னஸ்லேயே வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நைட்டுக்கு வந்து சமையல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே முடிச்சிட்டேன். பாத்திரம் அப்படியுமே கொஞ்சம் இருக்குது, வச்சேன் பார்த்திங்களா, அந்த பாத்திரம் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். சரி ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய வச்சுருக்கேன். அவங்க 2 பேருமே வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஒன்று அவங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து படிப்பாங்க, இல்லைனா விளையாடுவாங்க. 7 மணிக்கு வந்து புக் எடுப்பாங்க ஒருத்தவங்க, இல்லைனா ஒரு மணி ஒரு 5:30க்கெல்லாமே வந்து புக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி வந்து லீவு வேறு, அன்றைக்கி அடுத்த நாள் லீவுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து முன்னாடி படிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாவு வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நைட்டுக்கு சமைக்கிற வேலை, நமக்கு வேறு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு டைம் யோசிக்கும் போது டென்ஷனாக ஆகுது. ஆனால் வந்து நான் வீடியோவில் டக்குன்னு காமிச்சிடுறேன். உடனேலாம் செய்யலை, கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் எனக்கான நேரமும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெயில் டைம்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி சமையல் வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் நிற்க வேண்டிய வேலை இல்லை. கிச்சனில் வந்து நம்ம சமைக்கும் போது அந்த சூடு வந்து என்ன ஆகுதுன்னா வீடு முழுக்க வந்து நம்மளுக்கு அந்த அனல் பரவுது. அது இன்னும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக காமிக்குது. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தான் நம்மளால் ஏசியும் போட்டு உட்காந்துருக்க முடியாது. கரண்ட்டு பில் வந்து எக்கச்சக்கமாக வந்துடும் இதுக்கப்புறம். அதனால் கொஞ்சம் முன்னாடியே சமையல் வேலை முடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயில் அந்த வேர்க்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் ஈவினிங் டைமில் சமைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஊர்லலாம் வந்து நம்மளாம் அப்படி தான் சமைப்போம். மணி ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் வந்து நைட்டு சமையல்லாம் வந்து முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. மணி 7 ஆகுது, எப்போ மணி 7 ஆகும், கொஞ்சம் இருட்டுச்சுனாலுமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்லாயிருக்கும். கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் வந்து நம்மளுக்கெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு கதை பேசிகிட்டு இருந்தால் கூட நமக்கு அந்த டென்ஷன்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். நமக்கு இங்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்காது. வீட்டுக்குள்ளவே தான் இருக்கணும். யார்கிட்டேயும் போய் எந்த கதையுமே பேச முடியாது. நம்ம ஏதாச்சும் இப்போ ஒன்று போயிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிடும். அதனால் யார்கிட்டேயும் எதையுமே வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம் மாட்டோம். ஆனால் ஊர்லலாம் அப்படி இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்படி படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சிட்டியில் வந்து செட்டில் ஆனால் எல்லாருமே வந்து கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதோட மதிப்பு தெரியுதா என்னன்னு தெரியாது. யாருக்குமே ஒருத்தவங்களோட பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னும் போது அதோட மதிப்பு தெரியாது. நம்மளோட பொருள் அடுத்தவங்கக்கிட்ட போகும்போது தான் அதோட வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அப்படி தான் வந்து நம்ம கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வரும்போது தான் அந்த கிராமத்தோட வாழ்க்கை எவ்வளோ வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி ஓகே, என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.